சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ் வந்துட்டு, எங்க நீங்க எதா இருந்தாலும் சாமி கிட்ட முறையிடுங்க, சாமி நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு தமிழ் சொல்லவும், சேது வந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க பூஜை ரூம்ல போயிட்டு பூஜை பண்ணிட்டு, இந்த மாதிரி அந்த போஸ் மருந்து எடுக்கல எனக்கு தெரியும், கண்டிப்பா அதுக்கு ஒரு வழியை காட்டு, நான் எல்லாத்துக்கிட்டே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது வந்து சாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இத வந்து அந்த ஈஸ்வரியோட அன்னை பொண்ணு சுவாதி கேட்டுருது. என்ன இவர் ஏதோ மருந்து எடுக்கல அது எதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிருது. அப்புறம் பார்த்தா சேதைங்க நல்லா சாமியை கும்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரூமுக்கு போயிடுறாரு. ரூம்குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா இந்த ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஐயோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலடி, இவனோட கல்யாணமும் முடிஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, 1,00,00,000 ரூபாயாவது கிடைக்குமா என்னன்னு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. போஸ் ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு கிடக்கா. கரெக்டா அந்த சுவாதி வந்துட்டு, அத்த ஒரு நிமிஷத்த கதவை துறங்கத்த அப்படின்னு சொல்லுது. என்னடி இவ வேற வந்திருக்கா, அத்தர என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா வேணும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்கவும், அத்த சேது மாமா ஏதோ வெளியே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு, சாமி கிட்ட வந்து போஸ் மாமா மருந்து எடுக்கல அப்படி இப்படின்னு ஏதோ சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு, அதான் இத பத்தி எதுவும் தெரியுமான்னு நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரியோட அண்ணன் பொண்ணு சொன்னதை கேட்டு ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்துருது. என்னடி அடுத்தடுத்த அதிர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு, இப்பதான் அந்த காவியா பெரிய அதிர்ச்சியை கொடுத்தா அதுக்குள்ள இப்படி ஒரு குண்டு தூக்கி போறாவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து படபடப்பாயிருது. இங்க பார்த்தா சேது வந்து அதவே நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு சேதுவுக்கு வந்து ஒரு மாதிரி படபடன்னு வந்து மயங்கி விழுகிறாரு. அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு பெரிய அந்த சாமி வந்து அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த சாமி வந்து அருவாவில எலுமிச்சம்பழத்தை வச்சு அப்படியே சேதுவோட நெத்தியில வந்து வைக்கவும், பெரிய மந்த வந்து சேது உடம்புக்குள்ள இறங்கவும், சேது அப்படியே சாமி வந்து ரொம்ப ஒரு மாதிரியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமா இருந்துக்கிறாரு. சேது வேகமா ஆடிக்கிட்டே கீழே வர்றாரு. இங்க பார்த்தா கரெக்டா வந்துட்டு ஈஸ்வரி வந்து, என்னடி இவன் என்ன இப்படி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்துட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு நிக்கிது இந்த ஈஸ்வரி ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு தாமரை கூட்டிகிட்டு வருது. ஏமா இங்க வாமா, நம்ம சேதுவுக்கு சாமி வந்து ஆடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை கூட்டிட்டு வரவும், கரெக்டா ராஜாங்கம் அப்புறம் நம்ம சன்னாசி எல்லாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. இங்கிட்ட பார்த்தா தமிழும் வந்துட்டு சத்தத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. மலர் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்புறம் சேது வந்து சாமி அடிக்கிட்டு இருக்காரு. கருப்பு வந்துட்டு, என்னமாமா சேது சாமி அடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, தெரியலேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சத்தமா பேசிக்கிட்டு சேது வந்து ரொம்ப சத்தமா பேசி சாமி அடிக்கிட்டு இருக்காரு. நம்ம அப்பத்தா வந்து, என்னையா திடீர்னு எங்க புள்ள உடம்புல வந்து இறங்கியிருக்க, என்ன விஷயம் சொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், எல்லாரு கண்ணும் கட்டப்பட்டுருச்சு, உண்மை மறைக்கப்பட்டிருக்கு, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒரு பெரிய முடிவை நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சாமி வந்து சொல்லவும், இது கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து, ஐயோ எப்படியும் நம்ம போஸை பத்தி தாண்டி சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒரே படபடப்பாயிருது. என்னையா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேட்கவும், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து திரும்ப திரும்ப அதவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பத்தோட நிக்கும் போது போஸை பார்த்து சேது சாமி ஆடிக்கிட்டே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும், உடனே போஸ் வந்துட்டு முன்னாடி வரும்போது போஸ் சாட்டையாலே அடி அடின்னு அடிக்கிறாரு சேது சாமி வந்து. அப்புறம் போஸ் வந்துட்டு அப்படியே சுருண்டு போயிட்டு, ஐயோ ஐயோ என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்துட்டு ரொம்ப கதற ஆரம்பிச்சிடறான். உண்மையை சொல்ல போறியா என்ன, நீ மருந்து எடுத்தியா இல்ல வேற யாரும் மருந்து எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போஸை போட்டு அடி அடி நடிக்கவும், நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் மருந்து எடுக்கல, தமிழ்ச்செல்வி தான் மருந்து எடுத்துட்டு வந்தா, அவகிட்ட நான் தான் தலையில அடிச்சு அவ மருந்தை நான் தான் புடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சாமி ஆடி வந்துட்டு போஸை போட்டு அடிக்கவும், போஸ் வந்து எல்லா உண்மையும் உளறிடுறான் பயந்துகிட்டு. போஸ் வந்துட்டு சேதுவோட கண்ணை பார்த்துட்டே மிரண்டு போயிடுறான். இங்கிட்ட பார்த்தா இதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஆமாங்க ஆமா பெரியப்பா, நான் மருந்து எடுக்கவே கிடையாது, நான்
காட்டுக்குள்ள போனேன். அங்க தமிழ்ச்செல்வி மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தா. வர்ற வழியில அவளை தலையில அடிச்சுட்டு அவ கொண்டு வந்த மருந்த நான் கொண்டு வந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு ராஜாங்க அப்படியே அதிர்ச்சியாய் நிக்கிறாரு. ஈஸ்வரி வந்து ஐயோ இவ வேற இப்படி உண்மையை போட்டு உடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே வந்து திகச்சு போய் நிக்குது. அப்புறம் பார்த்தா இங்க சேது வந்து சொல்றாரு, உண்மைய நல்லா பார்த்துட்டு எதையுமே முடிவெடுங்க. இந்த வீட்டு மகாலட்சுமி தான் உங்களோட உசுரை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை கூப்பிட்டு தமிழுக்கு 90 வச்சு விடுறாரு. அப்படியே தமிழ் வந்துட்டு சேதுவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் போய் 90 வாங்கிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு இப்படி ஒரு பொய்க்காரனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து பேசி திரும்பவும் போஸை போட்டு அடிக்கிறாரு. சன்னாசி வந்து இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது, அன்னை உசுரை காப்பாத்துன்னு சொல்லிட்டு தான் உனக்கு கல்யாண ஏற்பாடுல இருந்து எல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ராஜாங்க வந்து சன்னாசி வந்து போஸை போட்டு அடிச்சு பேசவும் உடனே இந்த சாவித்திரி வந்து ஓஹோ நீங்களாம் இப்படி ஒரு உண்மையை மறைச்சிட்டு எப்படித்தான் இந்த வீட்டுல இருக்கீங்களோ தெரியல. இதுல வேற மகனுக்கு 1 கோடி ரூபாய் வேற கேட்டுக்கிட்டு நியாயம் பேசிட்டு வந்துட்டீங்க. உங்க புள்ள பண்ணது சரின்னு சொல்லிட்டு உங்க புள்ள பண்ணது உங்களுக்கு தெரியாம இறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து நம்ம ஈஸ்வரி கிட்ட கேக்குது. இவ வேற குறுக்க எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிக்கு வந்து பயம் ஆகிருது. ஐயோ இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ராஜாங்கம் சொல்றாரு, கல்யாணம் பண்ணலாம் வேற உனக்கு முடிவெடுத்திருக்கு, திடுதிப்புன்னு இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப குழம்பி போய் நிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து சிற்றரசும் காவியாவும் வர்றாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்கிள், இந்த கல்யாணம் நடக்காது, இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கி கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட சன்னாசி எல்லாரும் கேக்குறாங்க. அப்புறம் பார்த்தா காவியா வந்து சொல்றாங்க, ஆமா அங்கிள், இந்த மாதிரி இந்த நிக்கிறானே போஸ், நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க தங்கச்சி பொண்ணு தாமரை கூட ரொம்ப தப்பா நடந்துக்கிற பாக்குறான். நான் மட்டும் வரல அப்படின்னா இவன் அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்திருப்பான், அதையும் மறைச்சிட்டு ஏன் கூட குடும்பம் நடத்துவான். இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கியோட என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா ரொம்ப கோமா பேசுறாங்க. இங்கிட்ட பார்த்தா சிற்றரசு வந்து ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என் பொண்ணு சொன்னதை என்னால மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு சொல்லவும் உன் மேல எந்த தப்பும் இல்ல சிற்றரசு, இவன் அப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து போஸ வெளுன்னு வெளுக்கவும் போஸ் வந்துட்டு அப்படியே கதறிக்கிட்டு இருக்கான். ஐயோ மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிடந்து கத்துது. உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தா நீயும் உன் பிள்ளையும் பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு சன்னாசி ரொம்ப கோவமா பேசுறாரு. அப்புறம் பார்த்தா சன்னாசி வந்து போஸ தரன்னு பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து கொதிச்சு போய் நிக்குது. அப்புறம் பார்த்தா தமிழை வந்துட்டு ராஜாங்க வந்து கையெடுத்து கும்பிடுறாரு. நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்லம்மா, என் உசுரை காப்பாத்திருக்க, அப்படி காப்பாத்திட்டும் அந்த உண்மையை நீ என்கிட்ட சொல்லலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ராஜாங்க வந்து கேட்கவும் மாமா எதுக்குமே ஒரு ஆதாரம் வேணும், கடவுள் இருக்காரு, யாரு எப்போ என்ன பண்ணணுமோ அவருக்கு தெரியுமாமா, கரெக்டான நேரத்துல எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எல்லாருமே தமிழ் எடுத்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. சேது வேகமா தமிழை கட்டி பிடிச்சு நன்றி சொல்றாரு. இதுதான் அடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.